ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று நம்மளுடைய நள்ளிரவில் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் மீடியா முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ங்கிறத கிட்டத்தட்ட உலகத்தில் 160க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த டேரிஃபை விதிச்சிருக்காரு. இல்லை இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26% விதிச்சிருக்காரு. அதாவது இந்தியாவிலேருந்து இனிமேல் அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிற ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வரிங்கிறது 26% இருக்கும். இதே ஜப்பானோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24%, சைனீஸோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 34% இருக்க போகுது. இதில் வியட்நாமோட ப்ராடக்ட்ஸ் வந்து 46% வரி விதிக்கிறாங்க. அதே மாதிரி கம்போடியாவோட ப்ராடக்ட்ஸ் 49% வரி விதிக்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ங்கிறது 20%லேருந்து 40% வரைக்கும் இருக்குது. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் இருக்க நிறையா கண்ட்ரீஸும் ஆஃப்ரிக்காவில் இருக்க நிறையா கண்ட்ரீஸ் தான் பெருமளவில் பாதிப்படைகிறாங்க. ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் சம்மந்தமான அறிவிப்புகள் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகளோட ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்றைக்கி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் பிரிட்டனோட இண்டெக்ஸ் FTSE பார்த்தீங்கன்னா இப்போ 1.2% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே ஃப்ரான்ஸோட CAC இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.13% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே ஜெர்மனியோட டாக்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.62% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 172 பாயிண்ட் வந்துட்டு கேப் டவுனில் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேல பார்த்தீங்கன்னா வெறும் 82 பாயிண்ட் மட்டும் தான் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அறிவிப்பு வந்துட்டு பெருமளவு பாதிப்பை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ஏற்படுத்தலைன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ ட்ரம்ப் அவர்கள் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் சம்மந்தமான அறிவிப்பை மீடியாவுக்கு வெளியிட்டாரோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நியூஸை வந்து ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நம்மளோட மார்க்கெட் வந்து பெருமளவு நெகட்டிவாக ட்ரேட் ஆகலை. இதே ஜப்பானோட நிக்கி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% வந்து இன்றைக்கி டவுனாக இருக்குது. இதே ஹாங்காங்கோட ஹாங்சங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5% நெகட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. இதே சவுத் கொரியாவோட காஸ்பி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% டவுனாக இருக்குது. இதே மாதிரி தாய்லாண்டோட SCT காம்போசைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% டவுனாக இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவு வந்துட்டு பெருமளவு பாதிப்படையாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. ஸோ இப்போ ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த 26% ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால இந்தியாவில் எந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கடந்த 2024 பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட ஓவரால் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸோட பிஸ்னஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $74 பில்லியன் இருக்குது. இதில் நம்ம பெருமளவு வந்துட்டு எக்ஸ்போர்ட் எந்த செக்டர்லேருந்து பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ஜெம் ஜுவல்லரி, அதாவது கோல்டு, டைமண்ட், அதே மாதிரி பிளாட்டினம் ஜுவல்லர்ஸை வந்துட்டு போன வருஷம் நம்ம வந்துட்டு பெருமளவு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட் தான். அதுக்கு அடுத்து நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபார்மாசூட்டிக்கல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இதே பெட்ரோகெமிக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4 பில்லியன் நம்ம வந்து பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ங்கிறது அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம இந்தியாவில் இருந்துட்டு ஃபார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற எந்த கம்பெனிக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாது. இந்த காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் பல்வேறு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவும் குறிப்பாக சன்ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ், நாட்கோ ஃபார்மா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2%லேருந்து 3% வரைக்கும் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 2.5% வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்தியன் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு. இதே மற்ற ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்துட்டு நம்ம ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ், அதே மாதிரி அலுமினியம், அதே மாதிரி ஸ்டீல்னு சொல்லி பல்வேறு காம்பனன்ட்ஸும் வந்து பல்வேறு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது போக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேபிட்டல் கூட்ஸும் 13% நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12% எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதே மாதிரியே ஸ்டீல் ப்ராடக்ட் 4%, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் 5%, அதே மாதிரி சோலார் PV மாடல் எல்லாமே 3% வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பெருமளவு பாதிப்படையக்கூடிய செக்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர், ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ், அதே மாதிரி அலுமினியம், அதே மாதிரி ஸ்டீலை எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் தான் பெருமளவு பாதிப்படைவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்டர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக 25% வந்து டேரிஃப் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி சோலார் PV மாடல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த இண்டஸ்ட்ரியும் ஓரளவுக்கு பாதிப்படைவாங்க. பட் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் அளவுக்கோ இல்லை அலுமினியம் ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் அளவுக்கோ
இந்த கம்பெனிஸ் பெருமளவு பாதிப்படையாது. இப்படி இந்த ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகளும் பாதிப்படையும். அதில் மெயினாக பாதிப்படைய போகிற ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட யூஎஸ்க்கோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $448 பில்லியன் இருக்குது. அவங்க சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாத ப்ராடக்ட்ஸே கிடையாது. அப்படி A to Z எல்லா ப்ராடக்ட்ஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கனடா தான் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு அமெரிக்காவாக இருக்காங்க. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் கனடாவோட பேரே வரல. ஸோ கனடாவை பற்றி எந்த ஒரு அறிவிப்பு வெளியாகாத காரணத்தினால கனடா வந்து இது ரெசிப்ரோக்கல் டேரிஃப்லேருந்து தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் பெருமளவு பாதிப்படைவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $163 பில்லியன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் டு அமெரிக்கா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து எந்த ஒரு டேரிஃபும் இல்லை. இவங்க வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்க ஒரு கண்ட்ரிங்கிறதுனால இவங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்து வர ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஃப்ளாட்டாக 20% வந்துட்டு ரெசிப்ரோக்கல் டேரிஃபாக இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து அனுப்புகிற ப்ராடக்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து ஜெர்மனிலேருந்து போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாக தான் வரி இருக்க போகுது. இதே ஜாப்பனீஸ் கூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 24% வந்து வரி விதிச்சிருக்காங்க. ஸோ ஜாப்பானோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு $151 பில்லியன் இருக்குது. ஸோ இதில் ஜப்பானை விடவோ ஜெர்மனியை விடவோ கனடா விடவோ பெருமளவு பாதிப்படைய போகிற ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஏன்னா அவங்களுக்கு டேக்ஸும் ஜாஸ்தி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் ஜாஸ்தி. ஸோ இப்படி ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட்டில் பிஸ்னஸில் வந்துட்டு பாதிப்படையும் போது அது இன்னொரு கண்ட்ரி வாய்ப்பாக தான் அமையும். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எலக்ட்ரானிக் குட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா ஆத்மநிர்பர் பாரத்ங்கிற திட்டத்தில் கீழே PLI ஸ்கீம் மூலமாக எலக்ட்ரானிக் குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்துட்டு சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்துட்டு எலக்ட்ரானிக் குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இதன் மூலமாக வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு வரிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும்போது சைனாக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்தியா ஒரு கண்ட்ரியாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்துட்டு இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் செய்யப்படுற எலக்ட்ரானிக் குட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டிமாண்டுங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் குட்ஸில் மட்டும் கிடையாது, வேறு சில ப்ராடக்ட்ஸ்லேயும் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால இந்தியாவோட பிஸ்னஸ் வந்து அமெரிக்காவில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், அதே மாதிரியே டீ எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்காவுக்கு பெருமளவு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான். கிட்டத்தட்ட அவங்க தான் வந்துட்டு இன்றைக்கி அமெரிக்காவுக்கு அதிக அளவில் கார்மெண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு வீக்கான எக்கனாமியாக இருந்த இந்த கண்ட்ரி வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமியாக வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு அவங்களோட கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் மட்டும்தான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பங்களாதேஷில் வந்துட்டு பொலிட்டிக்கல் டர்மாயில் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குது, நிறையா ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிப்ரோக்கல் டேரிஃபுங்கிறது வந்து பங்களாதேஷ் ப்ராடக்ட் மேலே விதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 37% வந்து விதிச்சிருக்காங்க பங்களாதேஷ்லேருந்து எக்ஸ்போர்ட் செய்கிற ப்ராடக்ட்ஸுக்கு. ஸோ விச் மீன்ஸ் வந்துட்டு அவங்களோட டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இதனால் பாதிப்படைய வாய்ப்பு அதிக அளவு இருக்குது. ஸோ இதே இந்தியா மேலே விதிச்சிருக்க ரெசிப்ரோக்கல் டேரிஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26% தான். ஸோ பங்களாதேஷ் ப்ராடக்ட்ஸை கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து 11% கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலில் வந்து ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு லீடிங் கண்ட்ரியாக இருக்கும். ஸோ இப்போ பங்களாதேஷோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து விலை அதிகமாக விற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவில் இருக்க ஒரு சாதாரண கன்சியூமர் வந்து அதுக்கு அடுத்து சீப்பாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுவோ அதுதான் பார்ப்பாங்க. அதுவும் குவாலிட்டியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுவோ அதை தான் ப்ரிஃபேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டை எது இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் அமெரிக்காவில் நம்மளோட இருப்பை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு ரெசிப்ரோக்கல் டேரிஃபுங்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக அமைய போகுதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டீ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் ஷேரை அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஒரு வாய்ப்பு அமையுது. ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு அதிக அளவில் டீ எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா தான். இன்ஃபேக்ட் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகளுக்கும் அதிகமாக டீ எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான். அவங்களோட எக்கனாமியே வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்க ஒரே செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீ எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் தான். ஸோ இப்போ இவங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா 44% வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃபுங்கிறது வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ இதனால் இவங்களோட பிஸ்னஸ் வந்து கடுமையளவு பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ரேட்டுங்கிறது வந்து 18% ஜாஸ்தியாக இருக்குது. விச் மீன்ஸ் அவங்களோட டீ ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு இன்னும் காஸ்ட்லியாக போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா சாதாரண டீ லவர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு
ஸ்ரீலங்கன் டீயை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிற அதே சமயத்தில் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கிற டீ ப்ராடக்ட் எதுவோ அதை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளோட அஸ்ஸாம்லேருந்து தயாரிக்கப்படுகிற அஸ்ஸாம் டீ, டார்ஜிலிங் டீ, அதே மாதிரி ஊட்டி, கொடைக்கானல் சொல்லி பல்வேறு ஹில் ஸ்டேஷன்லையும் நம்ம வந்துட்டு தயாரிக்கிற டீ வந்து பெருமளவுக்கு நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற டீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான டீயாக தான் இருக்குது. நம்ம நாட்டில் கிடைக்கிற மாதிரியான டஸ்ட் டீ கிடையாது. அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற டீ எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியான டீயை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற டீயும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்க போது, அட் த சேம் டைம் வந்து ஸ்ரீலங்கன் டீயோட கொஞ்சம் சீப்பாகவும் இருக்க போது. ஸோ இப்படி தான் வந்துட்டு சில விஷயத்தில் வந்து நம்மளுக்கு பாதகமாக இருந்தாலும் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால சில பிஸ்னஸ் வந்து இது சாதகமாகவும் அமைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபுங்கிறது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, இதனால் வந்துட்டு எந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு பாதிப்படைய போகுது, எந்த கம்பெனிஸ்லாம் பாதிப்படைய போகுதுங்கிறது. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.